அனைவருக்கும் வணக்கம். இது தீமிதி திருவிழா. இது வந்து எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர கண்டநல்லூர் திருநாளூர் ஒன்றியத்தில் இந்த திருவிழா நடக்குதுங்க. இந்த ஊரில் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 18 போர் நடக்கும் இல்லைங்களா, பிரம்மாண்டமாக இருக்கும். காலையில் வந்து அரவன், அது காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த அரவன் இது பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் எல்லாமே வரைப்பாங்க. குழந்தை இல்லாதவங்க சாதம் சேர்த்துக்கிட்ட குழந்தை பிறந்திருக்கும் ஒரு ஐதீகம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலைகள்லாம் வச்சுட்டு ஊர்வலம் வருவாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு நல்லா வளம் வரும். வளம் வந்தால் அந்த நல்லது நடக்கும் சொல்லிட்டு அது ஒரு ஐதீகம். இது வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி அம்மன், பாஞ்சாலின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அவங்க. இந்த பாஞ்சாலி, கிருஷ்ணன், துரியோதனன், கர்ணன் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊர்வலம் வருவாங்க. அவங்கள பற்றி தான் இங்கே பெருந்திருவிழா. கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து தீ மிதிப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். சீச்சட்டி எடுத்துன்னு வருவாங்க. கரகம் ஜோடிச்சு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியானமும் அது பார்த்தா நிறையா பேர் வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கரகம் எடுத்துகிட்டு தீ மிதிச்சுட்டு மறுபடியும் சாமி வந்து ஊர்வலம் போயிட்டு வரும். அதுக்கப்புறம் வேட்டையாடுவாங்க. அந்த போர் நடக்கும் பார்த்திங்களா, அந்த போர் வந்து அந்த லாஸ்ட் டைம் தாங்க நடக்கும். அது சாமி சுற்றி வரும். இது கண்டு கழிக்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து அந்த சாப்பாடு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம். இது வரைக்கும் குழந்தைங்க இந்த கோயிலுக்கு வந்து சாமியை கும்பிட்டு அந்த சாதத்தை முடிஞ்சிட்டு போனோம்னா ரொம்ப மொதல் வருஷமாக பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் இங்கே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு விசேஷம். நெருப்புமே எல்லாத்தையும் முடிஞ்சு போட்டு அதுக்கிட்ட தண்ணி ஊற்றி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி எடுத்துட்டு ஊர்வலம் போயிட்டு வருவாங்க. அங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தோல் மேலே தான் வச்சுட்டு போகணும். இது தோல் மேலே தான் வச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏகப்பட்ட இது பயங்கரமாகவே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு மறுபடியும் வளம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே விளையாட்டு பயங்கரமாக இருக்கும். அதுக்கு மொதல் நாள் வந்து இது தேர் இழுப்பாங்க. அதுக்கு மொதல் நாள் தவுசு மரம் ஏற்றுவாங்க. அந்த போருக்கு தயாராக வராங்க பார்த்திங்களா, அதனால் இது ஒரு ஐதீகம். இது இப்போ இளைஞர்கள் எல்லாமே இதுதான் நல்லா ஊர்வலம் போயிட்டு நல்லா வளம் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பேர் கூட்டம் வருங்க. அப்புறம் முடிச்சிட்ட பிறகு பார்த்தா நைட்டு வந்து கும்மி அடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கூத்து நடக்கும். அந்த கூத்து எப்படின்னா அந்த 18 நாள் போர் நடக்குது பார்த்திங்களா, அந்த இது எல்லாமே விடிய அந்த போர் கண்டு முடிப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் அந்த கோவில் எதுக்குள்ள வராங்க பார்த்திங்களா, இதுதான் போருங்க. இதுதான் வந்து சாமி நல்லா சுற்றி வந்து விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு. சாமி சுற்றி வருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க. நிறைய பேர் அன்னதானம் போடுவாங்க. நல்லா செம்மையாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதலாம் இந்த கோவிலுக்கு வாங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த கோவில் எங்கே இருக்கும்போது திருநாளூர் ஒன்றியம் ஈஸ்வர கண்டநல்லூருங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.